தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனராக இருக்கவர் தான் மாரி செல்வராஜ். இவர் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழைன்னு சொல்லி ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக துருவிக்ரம் வச்சு பைசன் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் கபடியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் துருவிக்ரமுக்கு ஜோடியா மலையாள நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சது பற்றியும் அதே மாதிரி டைரக்டர் மாரி செல்வராஜோட படங்களில் நடிக்க முடியாமல் போனது பற்றியும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அனுபாமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பரியேறும் பெருமாள் பட கதையை டைரக்டர் மாரி செல்வராஜ் என்கிட்ட சொன்னப்போ நான் பல தெலுங்கு படங்களில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருந்தேன். அதனால இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போயிருச்சு. ஆனால் அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவரோட அடுத்த படமான மாமன்னன் படத்துலையும் என்னால் நடிக்க முடியாமல் போயிருச்சு. அதனால தான் பைசன் படத்துக்காக என்னை கூப்பிட்டப்போ உடனே ஆர்வமாக வந்துட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ பரியேறும் பெருமாள் படத்துலையும் சரி, மாமன்னன் படத்துலையும் சரி, அனுபாமா பரமேஸ்வரன் தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்திருக்கு. ஆனால் சில சிச்சுவேஷன் காரணமாக அவங்க அந்த படத்தில் நடிக்கல போல. இப்போ கடைசியாக எப்படியாச்சும் பைசன் படத்தில் அனுபாமாவை மாரி செல்வராஜ் நடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பரியேறும் பெருமாள் படத்துலையும் சரி, மாமன்னன் படத்துலையும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிச்சிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட கேரக்டருக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி இந்த பைசன் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.